ஸோ ஆண்டவரின் இனிய நாமத்தில் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரேஸ் காட். குட் ஈவினிங். ஹாப்பி டு பி யுவர் சீக்ரெட் ஹார்ட் சர்ச். ஸோ யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். அன்பு இறைவா, இதோ இந்த மாலை வேளையில் மீண்டுமாக எங்களுடைய உயர்மறை மாவட்டத்தில் சேர்ந்து இதோ எங்களுடைய சிஸ்டர் மூலயமாக பிரதர் மூலயமாக நாங்கள் அறிவுரை பெறவிருக்கின்றோம். அந்த அறிவுரை எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாகவும் அதே சமயத்தில் அவர் அறிவுரை வழங்குகிறவர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் எங்களால் சரி மற்றவர்களால் சரி இயற்கை சூழ்நிலையாலும் சரியா நிகழாதபடி காத்து ரட்சிக்கும்படியாகவும் அதே சமயத்தில் இதோ அவர்களுக்காக உழைக்கின்ற இந்த நேரத்தில் அவர் திறனையும் நல்ல உடல் நல ஆரோக்கிய பாக்கியத்தையும் கொடுத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இதோ சிறு இறுதி ஆண்டவருடைய ஆலயத்தை பங்கில் இருக்கும் அனைத்து குடும்பங்களையும் மற்றதில் வாசிக்கின்ற குடும்பங்களையும் இன்று வாசி வந்த ஒரு நல்ல பெண் பிள்ளை அந்த பிள்ளையும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you sir. ஸோ பிரைஸ் காட். அண்ட் இன்றைக்கு நமக்கு நிறைய புஸ்தகங்கள் அமைச்சிருந்தாங்க ராணிமா. ஸோ அவ்வளோ புஸ்தகங்கள் பற்றி பேச முடியாது. ஸோ ஏசாயா மற்றும் ஜெர்மாயா இந்த புஸ்தகங்களை பற்றி பேசலாம் என்று நான் ப்ரிப்பேர் செய்துள்ளேன். மிச்ச புஸ்தகங்கள் அடுத்த வாரம் மேபி புதன்கிழமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் புக் ஆஃப் ஐசாயா. ஸோ ஐசாயா, ஏசாயா என்றால் பொருள் என்ன? ஏசாயாவின் பொருள் எபிரேய மூலத்தை கொண்டுள்ளது. ஏசாயா, ஏஷாயாஹு இன் ஹீப்ரு என்பது 2 எபிரேய வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. ஏஷா பொருள் ரட்சிப்பு அல்லது விடுதலை என்று அர்த்தம். யா என்றால் யாவே அல்லது கர்த்தர் என்று பொருள். எனவே ஏசாயா என்பதை இப்படியாக நாம் மொழிபெயர்க்கலாம். கர்த்தரே ரட்சிப்பு, கர்த்தர் என் விடுதலை, தேவனே என் விடுதலை, கர்த்தர் என் ரட்சிப்பு. இப்படியாக இந்த ஏசாயாவுடைய அர்த்தங்கள் இருக்கும். குறியீடு ஏசாயா என்ற பெயர் அடையாளப்படுத்தப்படுகிறது. நம்பிக்கை மற்றும் விடுதலை, கடவுளின் பிரசன்னம் மற்றும் வழிகாட்டுதல், ரட்சிப்பு மற்றும் மீட்பு. இந்த ஏசாயா புஸ்தகத்தின் விவிலிய முக்கியத்துவம். பைபிளில் ஏசாயாவின் பெயர் அவருடைய தீர்க்க தரிசன செய்தியை பிரதிபலிக்கிறது. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இறைவன் என் மீட்பர் என்று கூறப்பட்டிருக்கும். ஏசாயா 45:15 மீட்பரான இஸ்ரேலின் கடவுளே, உண்மையிலேயே நீர் தம்மை மறைத்துக் கொள்ளும் இறைவன். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஏசாயா. இவர் ஆமோத்ஸின் மகன். இது எழுதப்பட்ட காலம், தேதி somewhere around 740 680 கிமு அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது. வரலாற்று சூழல். அசீரிய படையெடுப்பு மற்றும் பாபிலோனிய நாடு கடத்தலுடன் பிளவுபட்ட முடியாட்சி யூதா மற்றும் இஸ்ரேல். இந்நூலின் சுருக்கம். ஏசாயாவின் புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன உரை. இது ஏசாயா தீர்க்க தரிசியால் கூறப்படுகிறது. இது பாரம்பரியமாக 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டதில் இது பெரிய புஸ்தகம். 66 அதிகாரங்கள் உண்டு. குட்டியா நம்ம சொல்லணும்னா 3 பாகங்களாக பிரித்து கூறலாம். முதலாவதாக நியாய தீர்ப்பு, அதிகாரங்கள் 1 to 39 வரை. ஆறுதல், அத்தியாயங்கள் 40 to 55 வரை. கடைசியாக மறு சீரமைப்பு, அத்தியாயங்கள் 56 to 66 வரை. இப்படியாக 3 டிவிஷன் இந்த புத்தகம் கொண்டுள்ளது. இந்த புத்தகத்திலிருந்து சில நிகழ்வுகளை நான் முன்னிலைப்படுத்தியுள்ளேன். this book talks about prophecy. So இந்த புக்ல எந்த ஒரு ஸ்டோரியும் கிடைக்காது நமக்கு பேசுறதுக்கு. பட் டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங், நான் ஒரு சில அத்தியாயங்களை எடுத்து ஒரு கதை போல மாற்றி நான் உங்களுக்கு கூற ப்ரிப்பேர் செய்துள்ளேன். ஸோ ஆண்டவருடைய ஆவி தாமே நம்மை வழி நடத்தட்டும். முதலாவதாக ஏசாயா 6வது அதிகாரம். ஏசாயாவின் அழைப்பு. கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை காணும் கடவுளின் பரிசுத்தத்தை பற்றிய தரிசனத்தை ஏசாயா காண்கிறார். 6ஆம் அதிகாரம் 1 to 5 மட்டும் அதை நம்ம படிக்கலாம். அவர் உணர்த்துதல், சுத்திகரிப்பு மற்றும் இஸ்ரேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல கட்டளையிடுதல் ஆகியவற்றை அனுபவிக்கிறார். முக்கிய வசனங்கள் இதை பற்றி. ஏசாயா 6:3 படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஏசாயா 6
8. இரண்டாவதாக இம்மானுவேலின் அடையாளம். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 1-16 வரை நாம் படித்தோம் என்றால், ஏசாயா முன்வந்த போதிலும் ஆகாஷ் ராஜா அடையாளத்தை கேட்க மறுக்கிறார். இம்மானுவேலின் இயேசு கன்னி பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இது கடவுளின் பிரசனத்திற்கும் ரட்சிப்பிற்கும் அடையாளமாகும். இந்த கதையின் முக்கிய வசனங்கள் ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். மூன்றாவது கதை எசேக்கியாவின் நோயும் மீட்பும். இதை நம்ம ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். யூதாவின் அரசனாகிய எசேக்கியா கொடிய வியாதியை எதிர்ப்படுகிறான். அவர் குணமடைவார் என்று 15 கூடுதல் குணமடைந்து 15 கூடுதல் ஆண்டுகள் வாழ்வார் என்றும் ஏசாயா தீர்க்க தரிசனம் கூறுகிறார். 38ஆம் அதிகாரம் 1-5 வரை. எசேக்கியாவின் ஜெபமும் ஏசாயாவின் தீர்க்க தரிசனமும் விசுவாசத்தையும் கடவுளின் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த கதையில் முக்கிய வசனங்கள் 38:5. ஆண்டவர் கூறுவார், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்கி உள்ளேன் என்று. ஏசாயா 36-37 வரை இன்னொரு ஈவென்ட், அசீரியா படையெடுப்பு. அசீரியா எருசலேமை முற்றுகை இடுகிறது. ஏசாயா விடுதலையை தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எசேக்கியா தேவனை நம்புகிறார். அசீரியா படை அற்புதமாக தோற்கடிக்கப்படுகிறது. இந்த கதையில் முக்கிய வசனங்கள் ஏசாயா 37-35. என் பொருட்டும் என் ஊழியன் தாவீது பொருட்டும் இந்நகரை காத்தருள்வேன், விடுவிப்பேன் என்று ஆண்டவருடைய வசனம் கூறும். நெக்ஸ்ட் ஸ்டோரி ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலிருந்து. கொரேசு அபிஷேகம் செய்யப்பட்டவர். கொரேசு பாபிலோனை கைப்பற்றுவதையும் இஸ்ரேல் திரும்பி வருவதையும் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சைரஸ் கடவுளின் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். இது நாடுகளின் மீது கடவுளின் இறையாண்மையை நிரூபிக்கிறது. இந்த நிகழ்வுகள் தேவனுடைய பரிசுத்தம், இறையாண்மை மற்றும் ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த புத்தகத்தின் சில தனித்துவமான அம்சங்கள் பின்வருமாக. முதலாவதாக, பைபிளில் நம்முடைய விவிலியத்தில் மிக நீண்ட மிகப்பெரிய தரிசன புஸ்தகம் என்றால் அது ஏசாயா புஸ்தகம். 66 அத்தியாயங்கள் கொண்டுள்ள ஏசாயா புஸ்தகம். புதிய ஏற்பாட்டில் 60 முறைக்கு மேல் மேற்கொள்ள காட்டப்பட்டுள்ளது இந்த ஏசாயாவுடைய வார்த்தை. மூன்றாவதாக, மிகவும் பிரபலமான விவிலிய தீர்க்க தரிசனங்கள் சிலவற்றை இந்த புஸ்தகம் கொண்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், கன்னி பிறப்பு, மெசியாவின் பாடு ஆகிய ஈவென்ட்ஸ். நான்காவதாக, இஸ்ரேலின் உடனடி கவலைகள் மற்றும் நித்திய ரட்சிப்பை நிவர்த்தி செய்கிறது. ஐந்தாவதாக, நியாய தீர்ப்பின் மத்தியில் கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் நிரூபிக்கிறது. ஏசாயா புஸ்தகத்தில் ஏசாவை பற்றி நமக்கு தெரியணும் இல்லையா? ஏசாயா தன்னை பற்றி ஒரு சிறிய விவரங்கள் இந்த புத்தகத்தில் கூறியிருப்பார். ஏசாயாவுடைய குடும்பத்தை பற்றி. ஏசாயாவின் மனைவி, அவர் கூட ஒரு தீர்க்க தரிசனியாக இருந்தார். ஏசாயாவின் மனைவியை ஒரு தீர்க்க தரிசனியாக பைபிள் குறிப்பிடுகிறது. ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை படிக்கலாம். தீர்க்க தரிசன ஊழியத்தில் பெண்களின் ஈடுபாட்டை இது நமக்கு குறிப்பிடுகிறது. ஏசாயாவின் குழந்தைகளின் பெயர்கள் தீர்க்க தரிசன முக்கியத்துவத்தை கொண்டிருக்கின்றன. அவருடைய மகன் பெயர், ஒரு சன்னுடைய பெயர் மகன் சேயார் யாசிபை, 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். அப்படி அர்த்தம் என்றால் ஒரு மீதமுள்ளவர்கள் திரும்புவார்கள் என்று பொருள். இரண்டாவது மகன் பெயர் மஷேர் ஷாலாஸ் ஹஸ்பாஸ், மஹேர் ஷாலால் கஸ்பா, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கலாம். சோ இப்படியாக 2 மகன்களுடைய பெயர்கள் ஏசாயா புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம். இந்த பெயருக்கு அர்த்தம் விரைவானது, கொள்ளை அடிப்பது என்று ஒரு பொருள்படும். சோ இது அவருடைய மனைவி பற்றியும் அவருடைய மகன்களை பற்றியும். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் ஏனோக் புத்தகம் மற்றும் எஸ்ரா போன்ற பண்டைய யூத திருவெளிப்பாடு இலக்கியங்களில் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. ஈனோக் புத்தகம் நம்ம கிட்ட இல்ல, பட் எஸ்ரா புஸ்தகத்தை நம்ம சொல்லலாம்.
சோ ஏசாயா 53 துன்பப்படும் ஊழியர் தீர்க்க தரிசனம் பண்டைய யூத அறிஞர்களால் இஸ்ரேல் தேசத்தை குறிப்பதாக விளக்கப்பட்டது. ஆனால் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் அதை மெசியானியமாக கண்டனர். ஏசாயா இஸ்ரேலின் பரிசுத்தர் 12ஆம் அதிகாரத்தில் என்ற வார்த்தையை ஏசாயா இஸ்ரேலின் பரிசுத்தர் 12 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துவது கடவுளின் தனித்துவத்தையும் தனித்தன்மையையும் வலியுறுத்துகிறது. ஏசாயா பாரசீக மன்னர் சைரஸ் அவரது ஆட்சிக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பு அறியப்பட்ட மிக பழமையான குறிப்பை கொண்டுள்ளது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனங்கள் அசீரியா மற்றும் பாபிலோனிய நாடு கடத்தப்பட்டவர்களை பற்றியது. ஆனால் இறுதி மறுசீரமைப்பும் எதிர்பார்த்தன. ஏசாயா புஸ்தகம் ஒரு கயாஸ்டிக் கட்டமைப்பை வெளிப்படுத்துகிறது. அங்கு கருப்பொருட்கள் மற்றும் சொற்றொடர்கள் அத்தியாயங்களில் பிரதிபலிக்கப்படுகின்றன. ஏசாயாவின் சில முக்கிய தீர்க்க தரிசனங்கள். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கன்னி பிறப்பு, 52 அதிகாரம் மற்றும் 53 மெஸ்ஸியாவின் பாடுகளும் மகிமையும், 43ஆம் அதிகாரம் வனவாசத்திலிருந்து திரும்பி வருதல். இந்த புஸ்தகத்தில் நினைவு கூறும் வசனங்கள், நினைவில் நிற்கும் வசனங்கள், ஒரு 2-3 வசனம் சொல்றேன், நீங்க படிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எனி லாங்குவேஜ் படிங்க. ஐசாயா 6:3. அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர். ஆமென். அடுத்து ஏசாயா 7:14ஆம் வசனம், ஐசாயா 7:14. ஆதலால் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருளுவார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆமென். ஐசாயா 41, ஐசாயா 40:1. கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். ஆமென். லாஸ்ட் வெர்ஸ் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ புது நான் செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றிவிட்டது, நீ அதை விளையாம். பாலைநில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்ற செய்வேன். ஆமென். இந்த புஸ்தகத்தின் பாதை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் என்று இந்த புஸ்தகத்தில் வாக்கியம் இருக்கிறது. சோ இது ஒரு 2-3 முக்கியமான வார்த்தைகள். சோ இந்த புஸ்தகத்தின் தனித்துவமான புள்ளிகள். ஏசாயா கவிதை, கதை மற்றும் அரக்கில்ஸ் உள்ளிட்ட ஆரக்கிள்ஸ் என்றால் ப்ராஃபசிஸ், தீர்க்க தரிசனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களை பயன்படுத்துகிறார். இது அதன் உணர்ச்சி மற்றும் இறையியல் ஆழத்தை மேம்படுத்துகிறது. கடவுளை பற்றிய ஏசாயாவின் சித்தரிப்பு, நீங்க மியூட் பண்ணுப்பா, எல்லாரும் மியூட் பண்ணுங்க, இல்ல நாய்ஸ் வரும். கடவுளை பற்றிய ஏசாயாவின் சித்தரிப்பு மீறல், கடவுளின் மகத்துவம் மற்றும் உள்ளார்ந்த தன்மை ஆகியவற்றின் தனித்துவமான சமநிலை உள்ளடக்கியுள்ளது. கடவுள் நாடுகளின் மீது இறையாண்மை உள்ளவராக இருக்கும் போது அவர் தம்முடைய மக்களின் வாழ்க்கையிலும் நெருக்கமாக ஈடுபட்டுள்ளார் என்பதை வலியுறுத்துகிறது. அடுத்து இஸ்ரவேலை மட்டுமே மையமாக கொண்ட சில தீர்க்க தரிசன புத்தகங்களை போல் அல்லாமல் ஏசாயாவின் பார்வை தேசங்களை உள்ளடக்கியது. ரட்சிப்புக்கான கடவுளின் திட்டம் இஸ்ரேலுக்கு அப்பால் அனைத்து மனித குலத்திற்கும் நீடிக்கப்பட்டுள்ளது என்று பரிந்துரைக்கிறது. ஏசாயாவின் தனிப்பட்ட அனுபவங்கள், ஆலயத்தில் அவரது பார்வை, தீர்க்க தரிசன அழைப்புக்கு ஒரு மாதிரியாக செயல்படுகின்றன. தெய்வீக சந்திப்புகளின் உருமாறும் தாக்கத்தை இப்புஸ்தகம் விளக்குகின்றன. தெய்வீக வாக்குறுதிக்கும் மனித பதிலுக்கும் இடையிலான இயக்கவியலை இந்த புத்தகம் ஆராய்கிறது. உடன்படிக்கைக்கு இஸ்ரேலின் விசுவாசம் அவர்களின் தலைவிதியையும் கடவுளுடனான உறவையும்
எவ்வாறு பாதிக்கிறது என்பதை இப்புத்தகம் எடுத்து காட்டுகிறது. ஏசாயா 65 66 உள்ள படைப்பு மற்றும் புதிய வானங்கள் மற்றும் பூமியின் உருவகம் ஆன்மீக புதுப்பித்தலுடன் உடல் மறுசீரமைப்பு இணைக்கும் ஒரு இறையியல் முன்னோக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த நூலிலிருந்து நாம் பெறும் ஆன்மீக வளர்ச்சி. வாட் இஸ் இட் we learn spiritually from this book? முதலாவதாக கடவுளின் தன்மை மற்றும் இறையாண்மை பற்றிய புரிதலை ஆழப்படுத்துகிறது. இரண்டாவதாக விசுவாசம், நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதலை ஊக்குவிக்கிறது. நிச்சயமற்ற காலங்களில் நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்குகிறது. நடைமுறை நியாயம், இது எப்படி நம்ம விஸ்டம் பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த புத்தகம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் என்று கூறுகிறது என்று பார்த்தோம் என்றால், தலைமைத்துவ கொள்கைகள் இன்றைய காலகட்டத்தில் மிக மிக நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்பட்ட இந்த ஒரு கேரக்டர், லீடர்ஷிப் ரோல்ஸ். இந்த புஸ்தகத்தை படிச்சுக்கோன்னா ஒவ்வொருவருக்கும் எப்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக இந்த புஸ்தகம் நமக்கு கத்துக் கொடுக்கும். தலைமைத்துவ கொள்கைகள், தலைவர்களுக்கான ஏசாயாவின் வழிகாட்டுதல். இரண்டாவதாக சமூக நீதி, பாதிக்கப்படக்கூடியவர்களை பராமரிக்க ஏசாயாவின் அழைப்பு. மூன்றாவதாக ஒழுக்க உத்தமம், ஏசாயா நீதியை வலியுறுத்துகிறார், நீதியை மட்டுமே வலியுறுத்துகிறார். He stands for justice and we are invited to stand for the same. So to conclude, இறுதி எண்ணங்கள் இந்த புத்தகத்திலிருந்து ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் இதை நமக்கு நினைவூட்டுகிறது. தேவன் நம்முடைய கண்மலையும் நம்முடைய மீட்பரும் நம்முடைய நம்பிக்கையும் ஆயிருக்கிறார். கர்த்தர் நமது இரட்சகர் மற்றும் நமது மெஸ்ஸாயா. நாம் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதலில் இருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளின் செய்தியை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் நியமிக்கப்பட்டுள்ளோம். ஏசாயா பற்றிய நமது பைபிள் முக்கிய குறிப்புகளை நாம் முடிக்கும் போது கடவுளுடைய வார்த்தைகள் நம் இருதயங்களில் எதிரொலி கட்டும். ஐசாயா 55 அதிகாரம் 8 வரை யாராவது தமிழ்ல படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகில் இருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்து இருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து. அவ்வளவுதான். ஆமேன். இந்த வார்த்தையோட இந்த புத்தகத்தின் கீநோட்ஸை நாம் முடிக்கிறோம். ஆண்டவருடைய எண்ணங்கள் மிக மிக உயர்வாக இருக்கின்றது. அவருடைய எண்ணங்கள் நம் வாழ்வில் நாம் அதை ஃபாலோ பண்ண ஆண்டவருடைய கிருபையை கோருவோம். So we end with Isaiah புத்தகத்தின் பைபிள் keynotes. We'll start with book of Jeremiah. எரேமியாவின் புத்தகம். எரேமியா புத்தகம் என்பது கிமு 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்த தீர்க்கதரிசி எரேமியா எழுதியதாக கூறப்படும் ஒரு தீர்க்க தரிசன விவிலிய நூலாகும். இது எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களில் பதிவாகவும் யூதா ராஜ்யம் பாபிலோனிலிருந்து வரவிருந்த அழிவை எதிர்ப்பட்ட சமயத்தில் அவர் வாழ்ந்த காலங்களை பற்றிய விவரிப்பாகவும் செயல்படுகிறது. எரேமியா என்ற பெயர் எபிரேய வம்சாவளியை சேர்ந்தது. இது கூட 2 எபிரேய வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்டது. யாவே என்றால் கடவுளின் பெயர், யா என்பதின் சுருக்கப்பட்ட வடிவம், மற்றும் ரா அதாவது எரிதல் அல்லது உயர்த்துதல். ஆகையால் எரேமியா என்ற பெயர் பெரும்பாலும் கர்த்தர் உயர்த்துவார் அல்லது கர்த்தர் உயர்த்துவார் என்று அர்த்தப்படுத்தப்படுகிறது. இந்த விளக்கம் யூதா மக்களுக்கு கடவுளின் செய்திகளை வழங்குவதில் இறைவாக்கினர் வகிக்கும் முக்கிய பங்கிற்கான கடவுளின் ஆதரவு மற்றும் மேன்மையின் கருத்தை பிரதிபலிக்கிறது. எரேமியா புத்தகத்திலிருந்து சில முக்கிய நிகழ்வுகள் அல்லது கதைகள். I will take you all into few events, a few stories from this book. Stories இல்ல, நான் ஸ்டோரியா ஃபார்ம் பண்ணியிருக்கேன். So எரேமியா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-10 வரை. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருகிறது என்று தீர்க்கதரிசி கூறுவார். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் என்று அந்த வசனம் கூறும். தேவன் சொல்வதோடு வேத பகுதி தொடங்குகிறது. இது ஒவ்வொரு நபருடனும் தேவன் வைத்திருக்கும் தனிப்பட்ட மற்றும் நெருக்கமான உறவை எடுத்து காட்டுகிறது. கடவுள் நம்மை ஆழமாக அறிந்திருக்கிறார் மற்றும்
நாம் பிறப்பதற்கு முன்பே நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் உள்ளது என்ற கருத்தை இது வெளிப்படுத்துகிறது. பாதிப்பை வெளிப்படுத்துதல். எரேமியா கடவுளின் அழைப்புக்கு போதாமை உணர்வுகளுடன் பதில் அளிக்கிறார். எரேமியா ரொம்ப சிறிய பிள்ளையா இருப்பார். ஆகையால் எரேமியா கூறுவார், வசனம் நாம் படிச்சா, எனக்கு பேச தெரியாது, நான் மிகவும் இளையவன். குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்ளும் போது பதட்டமாகவோ அல்லது தகுதியற்றதாகவோ உணர்வது சரி என்பதை இது காட்டுகிறது. தேவன் எரேமியாவுக்கு உறுதி அளிக்கிறார், நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து பாதிக்கப்படக்கூடியவர்களை அவர் அடிக்கடி அழைக்கிறார் என்பதை இந்த வசனம், இந்த எரேமியாவுடைய ஆண்டவருடைய அழைப்புதல் நமக்கு நிரூபிக்கிறது. இந்த ஆரம்ப அழைப்பு விவரிப்பு, அதிகாரம் அளித்தல் என்ற கட்டாய கருப்பொருளையும் கொண்டுள்ளது. எரேமியா இளமையாகவும் அனுபவமின்மையுடனும் இருந்த போதிலும் பயப்பட வேண்டாம் என்று கடவுள் கூறுகிறார். தலைவர்களை அழைப்பதிலும் சித்தப்படுத்துவதிலும் கடவுளின் செயலில் பங்கு இருப்பதை இந்த விவரிப்பு விளக்குகிறது. தெய்வீக நோக்கம் பெரும்பாலும் தெய்வீக ஆதரவுடன் வருகிறது என்பதை வலியுறுத்துகிறது. இரண்டாவதாக எரேமியா 11ஆம் அதிகாரத்திலிருந்து உடைந்த உடன்படிக்கை. எரேமியா இஸ்ரேல் மக்களுடன் தேவன் செய்த உடன்படிக்கையும் அதை தொடர்ந்து அவர்கள் செய்த காட்டிக் கொடுப்பையும் விவரிக்கிறார். இந்த விவரிப்பில் உடன்படிக்கை முடிவை அறிவிக்கும்படி கடவுள் எரேமியாவிடம் சொல்லும் ஒரு வியத்தகு தருணத்தை உள்ளடக்கியது. இது பரவலான விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது. இந்த புத்தகத்தின் கருப்பொருளான நம்பகத்தன்மை, விசுவாசம் மற்றும் கடவுளிடம் ஒருவரின் பொருத்தனைகளை மீறுவதால் ஏற்படும் கடுமையான விளைவுகளை வலுப்படுத்துகின்றது. மூன்றாவதாக எரேமியாவின் ஒப்புதல் வாக்குமூலம். எரேமியா 11ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், இதுலெல்லாம் சென்று இருக்கும் எரேமியாவின் ஒப்புதல் வாக்கு மூலம். இப்புத்தகம் முழுவதும் எரேமியா ஒரு தீர்க்கதரிசியாக தனது பங்கை பற்றி ஆழ்ந்த தனிப்பட்ட வேதனையை வெளிப்படுத்துகிறார். தான் சேவித்தவர்களிடமிருந்து தான் உணரும் துரோகம், விரக்தியுடனான தனது போராட்டம், பழி வாங்குதலுக்கான தனது விருப்பம் ஆகியவற்றை பற்றி அவர் புலம்புகிறார். அவர் பிறந்த நாளை சபிக்கும் போது ஒரு குறிப்பிடத்தக்க தருணம் நிகழ்கிறது. இது அவரது ஆழ்ந்த உள்மோதலையும் தீர்க்க தரிசன ஊழியத்தின் உணர்ச்சி பூர்வமான எண்ணிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. இந்த வாக்குமூலங்கள் எரேமியாவை மனிதாபிமானப்படுத்துகின்றன. இது அவரது பாதிப்பையும் கடவுளின் அழைப்புடன் போராடுவதையும் காட்டுகின்றது. அடுத்ததாக எரேமியா 18ஆம் அதிகாரம் 1-10 வரை படித்தோம் என்றால், எரேமியா மற்றும் குயவன், அது அப்படியாக ஒரு கதை இருக்கும். ஒரு குயவனின் வீட்டிற்கு செல்லுமாறு கடவுள் எரேமியாவுக்கு அறிவுறுத்துகிறார். அங்கு குயவன் களிமண்ணில் வேலை செய்வதை எரேமியா காண்பார். பானை உடைந்தவுடன் குயவன் அதை ஒரு புதிய பாத்திரமாக மாற்றுகிறார். இந்த தெளிவான உருவகம் தேசங்களின் மீது கடவுளின் இறையாண்மைக்கு ஒரு உருவகமாக செயல்படுகிறது. குயவன் களிமண்ணை மறுவடிவமைப்ப முடியும் என்பது போல கடவுள் தேசங்களை அவற்றின் செயல்களின் அடிப்படையில் வடிவமைக்க முடியும் என்பதை குறிக்கிறது. இந்த கதை தெய்வீக அதிகாரம், மனம் திரும்புதல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றின் கருப்பொருட்களை விளக்குகிறது. எரேமியா 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், செதேக்கியா ராஜாவின் அநீதி. இந்த பகுதியில் முற்றுகையின் மத்தியில் கடவுளின் சித்தத்தை பற்றி விசாரிக்க செதேக்கியா ராஜா எரேமியாவிடம் தூதர்களை அனுப்புகிறார். செதேக்கியா தப்ப முடியாது, ஆனால் பாபிலோனியர்களால் பிடிக்கப்படுவான் என்ற கடுமையான செய்தியை எரேமியா கூறுகிறார். இந்த கதை அரசியல் தலைவர்களின் ஆசைகளுக்கும் அவர்களின் அதிகாரத்தை அச்சுறுத்தும் தீர்க்க தரிசன உண்மைகளுக்கும் இடையிலான பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக எரேமியா 24ஆம் அதிகாரத்தில் படித்தோம் என்றால், அத்திப்பழங்களின் 2 கூடைகளின் தரிசனம். இது ஒரு நல்ல கியூட் ஸ்டோரி. இந்த தரிசனத்தில் எரேமியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்பாக 2 கூடை அத்திப்பழங்களை காண்கிறார். ஒரு கூடையில் மிகவும் நல்ல அத்திப்பழங்களும் மற்றொரு கூடையில் கெட்ட அத்திப்பழங்களும் உள்ளன. நல்ல அத்திப்பழங்கள் நாடு கடத்தப்பட்டவர்களை குறிக்கின்றன.
அவர்களை கடவுள் பாதுகாத்து திரும்ப நிலைநாட்டுவார். கெட்ட அத்திப்பழங்கள் எருசலேமில் நிலைத்திருந்து அழிவை எதிர்பட போகிறவர்களை அடையாளப்படுத்துகின்றன. இந்த உருவகம் விசுவாசிகளுக்கு எதிர்கால மறுசீரமைப்பு பற்றிய கடவுளின் வாக்குறுதியை வெளிப்படுத்துகிறது. எரேமியா 27ஆம் அதிகாரத்தில் எரேமியாவின் அடையாள செயல்கள். எரேமியா கடவுளின் செய்திகளை தெரிவிக்க பல்வேறு வியத்தகு செயல்களில் ஈடுபடுகிறார். நுகத்தை அறிவது இஸ்ரேலர்கள் பாபிலோனுக்கு அடிமைப்படுவதை அடையாளப்படுத்துகிறது. செயல்களை பெரும்பாலும் மக்களிடமிருந்து அதிகாரிகளிடமிருந்தும் வலுவலான எதிர்வினைகளை தூண்டுகின்றது. மேலும் உறுதியான உடல் வெளிப்பாடுகள் மூலம் தீர்க்க தரிசன செய்திகளை எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் என்பதை எரேமியா காட்டுகிறார். எரேமியா 32ஆம் அதிகாரத்தில் எரேமியா ஒரு வயலை வாங்குதல். சிறையில் இருக்கும் பொழுது பாபிலோனிய முற்றுகை மற்றும் நாடு கடத்தப்படுவது நிச்சயம் இருந்த போதிலும் அனத்தோத் என்றும் இடத்தில் ஒரு வயலை வாங்கும்படி கடவுள் எரேமியாவிடம் கூறுகிறார். இந்த செயல் மறுசீரமைப்பின் கடவுளின் வாக்குறுதியில் நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் அடையாளமாக செயல்படுகிறது. எரேமியா இந்த பரிவர்த்தனையை பகிரங்கமாக பதிவு செய்கிறார். கடவுளுடைய மக்கள் ஒரு நாள் திரும்பி வந்து தங்கள் தேசத்தை மீட்டெடுப்பார்கள் என்ற தனது நம்பிக்கையை நிரூபிக்கிறது. இது பாழடைந்த நம்பிக்கையின் கருப்பொருளை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக எரேமியா 35ஆம் அதிகாரத்தில் ரெகாபியரின் கதை. ரெகாபியரை ஆலயத்திற்குள் அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் வழங்குமாறு எரேமியா அறிவுறுத்தப்படுகிறார். இருப்பினும் அவர்கள் அதை மறுக்கிறார்கள். மதுவை தவிர்த்து நாடோடி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தங்கள் மூதாதையர்களின் கட்டளையை மேற்கொள்ள காட்டுகிறார்கள். ரெகாபியர்கள் தங்கள் பாரம்பரியத்தின் மீதான விசுவாசத்தை யூதாவின் கீழ்ப்படியாமையுடன் வேறுபடுத்துவதற்கு தேவன் இந்த சூழ்நிலையை பயன்படுத்துகிறார். இந்த குட்டி கதை நம்பகத்தன்மை, பாரம்பரியம் மற்றும் கடவுளின் கட்டளைகளை புறக்கணிப்பதின் விளைவுகள் ஆகியவற்றின் கருப்பொருட்களை வலியுறுத்துகிறது. அடுத்ததாக எரேமியா 36ஆம் அதிகாரத்தில் எரேமியாவின் சுருளும் யோயாக்கிம் அரசன். எரேமியா தனது வேத பாரகனான பாரூக்கிற்கு தீர்க்க தரிசனங்களை சுருளில் சொல்கிறார். அது வரவிருக்கும் நியாய தீர்ப்பை பற்றி எச்சரிக்கிறது. யோயாக்கிம் அரசனுக்கு வாசித்து காட்டப்பட்ட போது அரசன் அந்த சுருளை துண்டு துண்டாக எரிப்பதன் மூலம் பிரதிபலிக்கிறான். ஒரு வியப்பூட்டும் திருப்புமாக எரேமியா புஸ்தக சுருளை திரும்ப எழுந்தும்படி கட்டளை இடப்படுகிறார். கடவுளுடைய செய்தியை அடக்க முடியாது என்பதை இந்த கதை வலியுறுத்துகிறது. அவன் எரிச்சு போட்டும் கூட மறுபடியும் ஆண்டவர் எழுதும்படியாக கூறுகிறார். எரேமியா மறுபடியும் எழுதுகிறார். இந்த விவரிப்பு தெய்வீக சத்தியத்திற்கு அரசியல் சக்தியின் எதிர்ப்பையும் கடவுளுடைய வார்த்தையின் விடாமுயற்சியையும் எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக எரேமியா 37 38 வரை முற்றுகையும் பஞ்சமும். பாபிலோனிய படைகளால் முற்றுகையிடப்பட்ட எருசலேமின் மோசமான நிலைமையை இந்த அதிகாரங்கள் விவரிக்கின்றன. இந்த குழப்பத்தின் மத்தியில் விடுதலையை பற்றிய ஒரு செய்தியை எரேமியா பெறுகிறார். அரசன் சிதேக்கியா தப்பி ஓட வேண்டும், சரணடையும்படி அவனை வலியுறுத்துகிறது. எரேமியாவின் எச்சரிப்புகளும் ராஜா செவி கொடுக்க தவறியதும் நம்பிக்கை, பயம், கீழ்ப்படியாமையின் விளைவுகள் போன்ற விஷயங்களை இந்த கதை பிரதிபலிக்கின்றன. அடுத்ததாக எரேமியா 38 எரேமியாவின் சிறைவாசம் மற்றும் மீட்பு. எரேமியா தனது தீர்க்க தரிசனங்களுக்காக சிறைவாசத்தை எதிர்கொள்கிறார். இருப்பினும் சிறை இருப்பில் கூட அவர் கடவுளுடைய வார்த்தையில் தனது விசுவாசத்தை பராமரிக்கிறார். அந்த நகரம் முற்றுகையிடப்படுகையில் அவர் சாகும்படி விடப்பட்ட ஒரு கிணற்றிலிருந்து அவர் இழுக்கப்படுகிறார். இது அவருடைய ஆபத்தான நிலைமையையும் அவருக்கு எதிராக கடவுளுடைய தொடர்ந்து பாதுகாப்பையும் மெய்ப்பித்து காட்டுகிறது. அவரது மீட்பு, நம்பிக்கையும் மோசமான சூழ்நிலைகளிலும் கூட தெய்வீக தலையீட்டின் சாத்தியத்தை குறிக்கிறது. இந்த ஃபுல் புஸ்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவெண்ட் இது. எரேமியா 38 அவர் சிறையில் இருக்கும் பொழுது எப்படியாக ஆண்டவர் எரேமியாவை காப்பாற்றுகிறார் என்று. அடுத்ததாக எரேமியா 39 15 18 வரை எரேமியா மற்றும் மந்திரி எபேதுமெலெக்.
எரேமியா கிணற்றில் எறியப்பட்ட பிறகு குஷியா மந்திரியான எபேத்மெலேக் என்பவர் தைரியமாக அவர் சார்பாக பரிந்து பேசுகிறார். எரேமியாவை காப்பாற்றும்படி ராஜாவை வற்புறுத்துகிறார். இந்த தைரியமான செயல் ஒரு தனித்துவமான கண்ணோட்டத்தை விளக்குகிறது. ஏனெனில் இஸ்ரேலின் அல்லாத எபேத்மெலேக்கு கடவுளுடைய தீர்க்கதரிசியை விடுவிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. இந்த கதை சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நிற்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை கருப்பொருட்களை உள்ளடக்கி உள்ளது. எரேமியாவின் புத்தகம் பல்வேறு காரணங்களுக்காக சிறப்பு வாய்ந்தது. இது மற்ற விவிலிய நூல்களில் இருந்து அதன் ஆழம், கருப்பொருட்கள் மற்றும் தீர்க்க தரிசன வாழ்க்கை எடுத்து காட்டுகிறது. அதன் முக்கியத்துக்கு பங்களிக்கவும் சில அம்சங்கள் இந்த புத்தகத்திலிருந்து இங்கே பார்க்கலாம். எரேமியாவின் அழைப்பு மிகவும் தனிப்பட்டது. இந்த தனிப்பட்ட தேடுதல் இறைவாக்கினர்கள் செய்தியை மிகவும் கட்டாயமாகவும் தொடர்படுத்தக்கூடியதாகவும் ஆக்குகிறது. இரண்டாவதாக, எரேமியா பெரும்பாலும் அழும் இறைவாக்கினர், இது வீப்பிங் சர்வன்ட் என்று குறிப்பிடப்படுகிறார், வீப்பிங் ப்ராஃபெட். ஏனெனில் அவர் தனது மக்களின் அவல நிலைக்கு ஆழ்ந்த உணர்ச்சி வசப்பட்ட பிரதிபலிப்புகள், அவரது புலம்பல்கள் இறைவாக்கினர் ஊழியத்தின் வலிமையையும் துக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. கடவுளின் செய்தியை உண்மையுடன் எடுத்து செல்வதன் உணர்ச்சி எடையுடன் வாசகர்களை இணைக்க அனுமதிக்கின்றன. அடுத்ததாக, தேவனுடைய ஒழுக்கம் அன்பிலும் மனம் திரும்புதலுக்கான விருப்பத்திலும் வேரூன்றியுள்ளது என்பதை காண்பித்ததில் இது தனித்துவமானது. இது அவருடைய மக்களுக்கான அவரது அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது. இறைவாக்கினரின் அடையாளங்கள், படைப்பு உருவகம், கடவுளின் செய்திகளை தெரிவிக்க எரேமியா தெளிவான உருவகங்களை, குறியீட்டு செயல்களையும் நம்ம எரேமியா 18 பார்த்தது போல குயவன் மற்றும் களிமண் கதையில் கூட நாம் படிக்கிறோம். அடுத்ததாக, எரேமியா ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் கவனித்துக் கொள்ள பரிந்துரைக்கிறார். சமூக நல்வாழ்வுக்கான கடவுளின் அக்கறையை சிறப்பித்து காட்டுகிறார். எரேமியா 31 அதிகாரம் 31 36 ஒரு பெரிய உடன்படிக்கையின் வாக்குறுதி ஆழமான இறையியல் நுண்ணறிவுகளை வழங்குகிறது. அடுத்ததாக, மனம் திரும்புதல், நம்பிக்கை மற்றும் தெய்வீக விசுவாசத்தின் செய்திகள் தலைமுறைகளை கடந்து எதிரொலிக்கின்றன. நிராகரிப்பு மற்றும் கஷ்டத்தின் மத்தியில் எரேமியாவின் உறுதியான தன்மை நிகழ்ச்சிக்காக ஒரு ஊக்கமளிக்கும் உதாரணமாக செயல்படுகிறது. Coming to end of the book of Jeremiah, conclusion, முடிவு. எரேமியா புஸ்தகம் உங்கள் நலனின் ஆழ்ந்த அக்கறை கொண்ட ஒரு நண்பனிடமிருந்து வந்த இதயபூர்வமான ஒரு புஸ்தகமோ அல்லது கடிதத்தை போன்றது. நாம் கடினமான நேரங்களில் சவால்களை எதிர்கொள்ளும் போது கூட நம்பிக்கையின் ஒரு கீற்று எப்போதும் அடிவானத்தில் காத்திருக்கிறது என்பதை இது மெதுவாக நமக்கு நினைவூட்டுகிறது. கண்ணீராலும் செபங்களாலும் நிரம்பிய எரேமியாவின் உணர்ச்சிகரமான பயணம் நம் உணர்வுகளை வெளிப்படுத்தவும், காயப்படுத்தப்பட்டவர்களுக்கு நீதி தேடுவதன் சரி என்று நமக்கு கற்பிக்கிறது. ஒரு புதிய தொடக்கத்தின் வாக்குறுதி கடவுளின் அசைக்க முடியாத அன்பு மற்றும் விசுவாசத்தில் நம்பிக்கை வைக்க நம்மை ஊக்குவிக்கிறது. இறுதியில், கடல்கள் எவ்வளவு புயலாக இருந்தாலும் இரண்டாவது வாய்ப்புகளை நம்பவும் நம்பிக்கையை பிடித்துக் கொள்ளவும் இந்த புத்தகம் நம்மை தூண்டுகிறது, அழைக்கிறது. So Amen, and that is the end of the book of Isaiah and the book of Jeremiah keynotes. Isaiah மற்றும் எரேமியா புஸ்தகத்தின் பைபிள் முக்கிய குறிப்புகள் முடிவடைகின்றது.